ஈரோடு மாவட்டம் நம்பியூர் பகுதியில் கனமழையால் ராட்சத மரம் முறிந்து விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகளிலும் நீலகிரி மாவட்டத்திலும் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் கணித்துள்ளது. அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் தென்மேற்கு பருவமழை நேற்று தொடங்கியது. இந்நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்தது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தை அடுத்த நம்பியூர் பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக சூறாவளி காற்றுடன் மழை பெய்தது. குருமந்தூர் அருகே உள்ள கீழ்பவானி வாய்க்கால் பகுதியில் சாலையில் ராட்சத மரம் விழுந்ததால் கோவை சாலையில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி, பர்கூர், காவிரிப்பட்டினம், ஊத்தங்கரை, ராயக்கோட்டை, வேப்பனப்பள்ளி, சூளகிரி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பலத்த காற்றுடன் திடீரென பெய்த மழையால் குளிர்ந்த சூழல் நிலவியது. வெளியில் வரவே முடியாத அளவுக்கு கடந்த சில நாட்களாகவே வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திடீரென பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. பேத்துப்பாறை, பாரதி அண்ணா நகர், அஞ்சுவீடு, பழனி பிரிவு, பெருமாள் மலை, வில்பட்டி உள்ளிட்ட பல்வேறு மலை கிராமங்களிலும் ஏரிச்சாலை, லாஸ்காட் சாலை, கல்லறை மேடு உள்ளிட்ட நகர்ப்பகுதிகளிலும் மிதமான மழை பெய்தது. உதகையையும் விட்டு வைக்காமல் வெயில் வதைத்த நிலையில் மிதமான மழை பெய்து சுற்றுலா பயணிகளை மகிழ்வித்தது. தாவரவியல் பூங்கா, மத்திய பேருந்து நிலையம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், காந்தல், படகு இல்லம் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. மதுரை மாநகர பகுதிகளான தெற்கு வாசல், பெரியார் பேருந்து நிலையம், கோரிப்பாளையம், அண்ணாநகர், கே நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். பெரம்பலூர் மாவட்டத்திலும் திடீரென வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு காற்றுடன் மழை பெய்தது. பெரம்பலூர் நகரம், எறையூர், மங்களமேடு, ரஞ்சன்குடி, பாலிகண்டபுரம், வேப்பூர், ஆலத்தூர் உள்ளிட்ட இடங்களில் தொடர்ந்து அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். இதனிடையே தமிழ்நாட்டில் 11 இடங்களில் நேற்று 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டிற்கு மேல் வெப்பநிலை பதிவானது. அதிகபட்சமாக வேலூர், மதுரை விமான நிலையம் பகுதிகளில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. திருச்சி, பாளையங்கோட்டை, மதுரை நகரம், கரூர், பரமத்தி, ஈரோடு ஆகிய பகுதிகளில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவானது. திருத்தணியில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட், தஞ்சாவூரில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட், சென்னை மீனம்பாக்கத்தில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட், சேலத்தில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை வரை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், வேலூர், நாமக்கல், கரூர் மற்றும் திருச்சி மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மே 17ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா உள்ளிட்ட பகுதிகளில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகம் வரை சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது.